எஸ்ஐஆர் குறித்து விவாதம் நடத்த வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பால்முருகன். நேற்றுதான் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில எஸ்ஐஆர் விவகாரம் குறித்து நேற்றைய தினமே நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பினார்கள். ஆனால் நேற்று அனுமதிக்கப்படவில்லை. இதன் காரணமாக நேற்று மக்களவை முடங்கியது. மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் நேற்று வெளிநடப்பு செய்தார்கள். இன்று காலை நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தலைமையில் அனைத்து இந்தியா கூட்டணி கட்சிகளுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். திமுக சார்பாக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி, அதே போன்று மக்களவை குழு தலைவர் TR பாலு, மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா உள்ளிட்ட அனைத்து எம்பிக்களுமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினார்கள். எஸ்ஐஆர் குறித்து உடனடியாக நாடாளுமன்றத்தில் விவாதம் தொடங்க வேண்டும். பல தேர்தல் அலுவலர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். தேர்தல் முறைகேடுகள் தொடர்பாக விவாதம் தொடங்க வேண்டும் என்று முழக்கமிட்டு அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். பிரதமர் அதாவது அவைக்கு வந்து இதன் மீது விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டும், பதிலளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்போது நாடாளுமன்றம் தொடங்கி இருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை எழுப்பி தற்போது முழக்கமிட்டு வருகிறார்கள். அவையினுடைய மைய பகுதிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்று எஸ்ஐஆர் குறித்து விவாதம் நடத்த வேண்டும், இந்த விவாதத்தை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது மக்களவையில் எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பி வருகிறார்கள். இன்றைய தினமும் இந்த பிரச்சனை குறித்து விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் தற்போது கூறி வருகிறார். இதனை எதிர்த்துதான் தற்போது எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்த இணைப்பில் தங்களுடைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்.